விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக அறிமுகமாகி அதுக்கு மேலே எங்களோட நட்பு வந்து ரொம்ப நெருக்கமாக ஆகி இன்றைக்கி ஒரு டைரக்டராக ஞானவேலை பார்க்குறது வந்து த ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு பத்திரிக்கை ஒரு பேட்டி அப்படின்னு ஆரம்பித்த ஒரு நட்பு இப்படி வளர்ந்து அவர் தன்னைத்தானே அவர் தான் வளர்த்திக்கிட்டாரு சொல்லுவேன். நான் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் பார்ட் ஆஃப் ஆல் தட். பட் இந்த வளர்ச்சி வந்து ரொம்பவே வியக்க வைக்குது, பிரமிக்க வைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் இன்றைக்கி ஸ்டேஜில் இப்படி ஒரு ப்ராடக்டோட இப்படி எல்லாரும் முன்னாடியும் பார்க்குறது. ஞானவேலுக்கு நான் தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா தனியாக இருக்கும்போது வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும். நம்மளை உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்குள்ளே கேள்விகள் கேட்டுப்போம். நம்மளை வந்து என்ன குறை இருக்குது, என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டுப்போம். ரொம்ப ரேராக தான் வந்து இன்னொருத்தங்க நம்மளை யோசிக்க வைப்பாங்க, இன்னொருத்தங்க ஒரு கேள்வி கேட்டு நம்மளை அதை பற்றி திங்க் பண்ண வைப்பாங்க. ஒரு சந்திப்புலையும் வந்து எனக்கு அது நடக்கும். ஞானவேலுக்கும் எனக்கும் இருக்கிற சந்திப்பில் ஒரு வாட்டியுமே வந்து அது நடக்கும். ஏன்னா இன்னும் பெட்டரான பர்சனாக ஆயிருக்கேன், ஒரு திங்க் பண்ணியிருக்கேன், ஒரு மற்றவங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எப்படி யோசிக்கணும், என்னவா இருக்கணும், என்னோட ஆஃபீஸ் எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கணும், ஒரு ஆஃபீஸ் எனக்கு வேணும்னு சொன்னதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். பட் இது அகரம் மேடையாக இருக்க வேண்டாம்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். பட் நடிகனா என்னை எல்லாருக்கும் அடையாளம் தெரிகிற மாதிரியே அதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டி அதுக்கு மேலேயே நிறைய பேருக்கு சினிமாவை பார்க்காத நிறைய பேருக்கு சினிமாவை பற்றி பெரிய அக்கறை இல்லாத நிறைய பேருக்கு அடையாளம் தெரியுது அப்படின்னா அது அகரம்னால. அகரம்னு பேர் வச்சது ஞானவேல், அகரம் ஆரம்பித்தது கூட இருந்தது எல்லாமே ஞானவேல். இப்போ ஒரு 1500 பசங்க படிச்சுட்ருக்காங்க, படித்து முடிச்சுட்டாங்க. இன்னொரு 2020 3000 பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் ஞானவேல் அவர்கள். அவரோட நட்பு வட்டம் இப்போ வந்து மாஃபா பன்னிரஞ்சு சார் எனக்கு தெரியுது, மேடம் எனக்கு தெரியுது, விஐடி செல்வம் அவர்களுக்கு தெரியுது, இன்னும் ரமணியம் சார் எனக்கு தெரியுது. அப்படின்னா இது பெரிய ஒரு சர்க்கிள். அதை வந்து அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தது வந்து ஞானவேல் அவர்கள். வீடனில் இருந்ததுனால அந்த எக்ஸ்போஷர்னால எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குது. ராஜமோகன் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபோன் காலில் ஒரு பேட்டி முடிக்கிறதோ இல்லை மெசேஜில் ஒரு பேட்டி முடிக்கிறதோ இல்லாட்டி ஒரு 1 hour கொடுங்க, ஒரு 1/2 hour கொடுங்கங்கிற அதான் சாத்தியமாக இருக்கும். நிறைய பேருக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கும். பட் இவர் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம். எங்கே ஷூட்டிங்னாலும் கூட வந்துடுவார், தங்குவார், பேசுவோம், காஃபி சாப்பிடுவோம், டின்னர் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தவங்க கூடயும் அந்த நட்பு இருந்திருக்கு. பத்திரிகையாளரை தாண்டி அந்த நட்பு இருக்கிறதுனாலேயே நான் ஒரு சின்ன கணக்கு சொல்லணும். 1500 பசங்க இப்போ அகமில் படித்து வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு அத்தமெட்டிக்ஸ் போட்டு செலவுகள் கணக்கு பார்த்தீங்கன்னா 60 கோடி ஆகும். 60 கோடியை இவர் வந்து 10 கோடியில் நடக்க வச்சிருக்கிறாரு. இவரோட நட்பு மூலமாக தான் அது நடந்திருக்கு. இவர் மேலே எல்லாத்து மேலே இருக்கிற அந்த குட்வில்னால எல்லாருமே தேங்க்ஸ் கிவிங்காக நம்ம சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால 10 கோடியில் அது நடந்திருக்குன்னா அது இவ்வளோ நாளாக அவர் சேகரித்த அந்த நட்பு, அந்த சர்க்கிள் தான் சொல்லணும். ஒரு நல்ல பத்திரிகை ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் ஆகட்டும், அது வந்து ஒரு புக்கில் படிக்கும்போது சரி, ஒரு ஆர்டிக்கலை படிக்கும்போது சரி, அது நல்வழிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஒத்தையடி பாதையிலேருந்து ஆச்சரிய பெண்கள்லேருந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும், நம்மளை வந்து யோசிக்க வைக்கும். இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனாலேயே நான் அந்த படம் பார்த்துட்டேன். நிச்சயமாக எல்லாரையுமே யோசிக்க வைக்கும், எல்லாருமே இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்ல வைக்கும், எல்லாருக்குமே ஒரு அடையாளம் தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வழி வகுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் ஃபில்ம். எல்லா சந்தோஷமும் மாதிரியே அசோக்கும் வந்து நம்ம ராஜா சொன்ன மாதிரி எனக்கு 5-6 வயசுலேருந்து தெரியும். பர்ஃபெக்ட் ஆக்டர் ஃபார் தி ஸ்கிரிப்ட். எப்படி நடிச்சிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய இடத்துல தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அசோக் பார்க்கும்போது. 5-6 வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இந்த படத்தில் பார்க்கும்போது வந்து எப்படிங்க பண்ணா இந்த அப்படின்ட்டு கேட்குற கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு ஞானவேல் அவர்கள்கிட்ட. நிச்சயமாக ரொம்ப அழகாக அதை உள்வாங்கி பண்ணியிருக்கிறாரு. ஞானவேல் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ராம்கோபால் வர்மா சார் வரைக்கும் ஒரு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ரமணியம் சாருக்கு தேங்க்ஸ். ஒரு 3 years வந்து ரமணியம் சார், ஜெகன் சார் வந்து இதை வெயிட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கும் வந்து நன்றி சார். ஐ எம் ஷுர் இந்த ப்ராடக்ட் வந்து வில் மேக் யூ வெரி வெரி ப்ரவுட். அமைதியாக அங்கே உட்காந்துருக்காரு, கணத்தில் கை வச்சுக்கிட்டு. ஜெகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டு ஸ்டார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வித் ஞானவேல். எங்கள் ப்ரொடக்ஷனில் ரமணியம் டாக்கீஸில் ஒரே டேரக்டர் தாங்க, இந்த படம் முடிச்சு அடுத்து திரும்பி ஞானவேல் தாங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார். அதுக்கும் நன்றி சார். ஸோ வி வில் ஆல்வேஸ் பி தேர் டு சப்போர்ட் இன் வாட் எவர் வேஸ் வி கேன். அண்ட்
இன்னைக்கு ஒரு சின்ன ஆட்டமாக அடிச்ச மாதிரி தான் இருந்தது. நிவாஸ் அவர்கள் இப்படி ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து பார்த்ததே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், பட் இப்படி ஒரு பிரமாதமான ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸு மானசி ஆகட்டும், ஹரி ஆகட்டும், அண்ட் ஆல் த மியூசிஷியன்ஸ் அவ்வளோ ஒண்டர்ஃபுல் டேக் ஆஃப். அண்ட் ஒரு சாங் முடிஞ்சும் மனசார எல்லாருமே கை தட்டினாங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டும் அதே மாதிரி மனசார கை தட்டினாங்க. இது வந்து வெறும் கூட்டத்தை கூட்டிகிட்டோ இல்லாட்டி நம்ம தெரிஞ்சவங்கன்னு கை தட்டுறதை தாண்டி தெரியாதவங்களும், இந்த படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களும், எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து உட்கார்ந்தவங்களும் மனதார கை தட்டின அந்த அந்த இசையே வேறு, அந்த 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 சவுண்டிங்கே வேறு, அந்த கிளாப்போட சவுண்டிங்கே வேறு. அதை நான் இன்னைக்கு கேட்டேன். ஸோ இந்த நம்பிக்கையில் நிச்சயமாக கூட்டத்தில் ஒருவன் வில் பி அ வெரி வெரி ப்ராமிசிங் ஃபிலிம். ட்ரீம் வாரியர்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த படங்களாக இந்த படம் ரொம்ப முக்கியமான ஃபில்மாக வந்து நிச்சயமாக அமையும். அண்ட் சூப்பர் ஹாப்பி ஞானவேல். ஆல் தி பெஸ்ட். கூட்டத்தில் ஒருத்தன் அந்த குழுவை சேர்ந்த தாசே ஞானவேல், அசோக், பிரியானந்த், நிவாஸ், தயாரிப்பாளர் ட்ரீம் வாரியர், ரமணியன் டாக்கீஸ் எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இடங்கள் வரும்போது ஃப்ளாஷ்பேக் போகாமல் இருக்க முடியல எனக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப பொடியனுங்களாக வந்து 4 வயசு 5 வயசில் பார்த்தோம். நான் அவங்க சூர்யாவுடைய பாட்டி ஊரில் இங்கே எல்லாருமே ஒரு 4 வயசு 5 வயசில் புளிய மரம் ஏறி புளிங்க அடிப்பானுங்க, புயலை காடுகள் சுற்றுவானுங்க, வாரத்தோப்பில் சுற்றுவாங்க, ஒரு 60 அடி ஆழத்துக்கு கிணத்துக்குள்ளே வந்து குதித்து நீச்சல் அடிப்பானுங்க, மாதம்பட்டிக்கு போய் நொய்யலாட்டில் மீன் பிடிப்பானுங்க. இந்த மாதிரியாக விளையாடின பசங்க அப்புறம் வாலிப பருவம் போது ஒருத்தர் லயோலா காலேஜ் போய் போராடி பிகாம் டிகிரி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. யார்? சூர்யா தான். ஆனால் நான் தான் டிகிரி வாங்கினேன், நீயாவது என் பரம்பரையில் ஒரு டிகிரி வாங்கின கெஞ்சி கூத்தாடி பிகாம் டிகிரி வாங்கி வயிற்றில் பால் வத்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து பிஎன்டின்னு ஒரு கம்பெனியில் யாரோட பையனே சொல்லாமல் வந்து ஆஃபீஸில் போய் மீதியெல்லாம் எடுத்து போட்டு ஆஃபீஸ் ரூமில் பெருக்கின இளைஞன். ஆஃபீஸ் ரூமில் பெருக்கி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா யாருன்னு சொன்னானா. எங்கள் அப்பா அட்ரஸ் என் வேலைக்கு தேவையில்லைன்னு சொல்லி வேலை பார்த்து அம்பத்தூர்லேருந்து சோழிங்கர் வரைக்கும் மோட்டர் பைக்கில் லக்காஜெலாம் தூக்கிட்டு போய் காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்து ஹார்வர்டில் கொண்டு போய் லக்காஜை ஏற்றிவிட்டு அப்படி பிஎன்டியில் வேலை பார்த்த ஒருவன் நடிகன் ஆகிவிட்டான். எனக்கு கற்பனையே பண்ண முடியாத விஷயமா இருக்குது. இன்னொருத்தன் பிங்ஹாம்டன் போய் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தான். அவன் பிடிவாதமாக இங்கே இந்தியாவுக்கு தான் வருவேன்னு சொல்லி அவன் வந்து நடிகன் ஆகிட்டான். இந்த 2 பொடி பசங்களும் திருப்பூரில் வந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் பண்ணுறேன், நீட்டிங்ஸில் வேலை பார்க்குறேன்னு பார்த்து அங்கேருந்து இங்கே ஒடியாந்துட்டானுங்க. இப்போ அவன் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் முதலாளியாக இருக்கானுங்க. எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, மணிரத்னம் சார் சொல்கிற மாதிரி உங்கள் படங்கள் தான் பேசணும், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். இன்றைக்கி நீங்கள் திரைப்படத்துறையில் வந்து மாயா படம் எடுத்தீங்க, ஜோக்கர் எடுத்தீங்க, இப்போ கஸ்மோரா பண்ணியிருக்கீங்க, பெரிய விஷயம்தான். எந்த சூழ்நிலையிலும் நிலை தவறாமல் மண்டக்குள்ள வெற்றியை ஏற்றிக்காமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் ட்ரீம் வாரியர் இன்னும் படம் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாக்கு பிடிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. 40 வருஷம் தாக்கு பிடிச்ச கம்பெனிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் 10 வருஷம் கேட்டால் அவங்க பேர் இருக்கணும். எத்தனை வெற்றி பெறீங்க, எவ்வளோ கோடி சம்பாதிக்கிற அடுத்த விஷயம். அடக்கம் வேணும், நிதானம் வேணும், நல்ல சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நல்ல டைரக்டரை பிடிச்சி பக்காவாக படம் எடுத்து முறையான தேதி பார்த்து ரிலீஸ் பண்ணுவோம். அது இது வரைக்கும் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் ஞானவேல் வந்து எங்கள் வீட்டில் இன்னொரு பிள்ளை தான். நான் பெறாத ஒரு பிள்ளை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்தவுடன் சாப்பிட ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு வந்தார். என்னையா பேட்டி எடுக்க போகிறேன்னு, இந்த ஹெல்த்தை பற்றி அப்படின்னா, ஹெல்த்தை பற்றி பேட்டி சொல்கிறத விட ஹெல்த்தை பற்றி நான் எதாவது பண்ணும்போது வந்து எடுக்கணும்னு சொல்லி நான் எப்பவுமே 4 மணிக்கு எழுந்திருக்கிறாள். இப்பவும் 4 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்துட்டு 4:15 ஒரு ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரம் யோகா பண்ணுவேன். பாடியெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் 5 மணிக்கு கிளம்பி போட்டில் போய் 5:15 6:15 வரைக்கும் வாக்கிங் பண்ணுவேன். இது வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி பீச்சில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஞானவேல் வந்து விகடன் வேலை பார்க்குறாரு. சார் பேட்டிங்கன்னா அப்புறம் அங்கேயே வந்து எடுத்துக்கலாம் சார்ன்ட்டு. அப்போ நான் ஜாக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாக் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஓடி பரிதாபமாக கூட ஓடி வந்து பேட்டி எடுத்தவர். அதுக்கப்புறம் காலங்கள் மாறி ரொம்ப, அதாவது அவர் புறப்பட்டு வந்த வாழ்க்கை புறப்பட்ட இடத்துல வச்சிங்கன்னா கற்பனை பண்ண முடியாது. அப்படி புறப்பட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி அவர் உயர்ந்த இடம் வந்து கடுமையான உழைப்பு, சத்தியத்தை கடைபிடித்து வந்திருக்கார். இன்றைக்கி வந்து அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா தலையாக இருக்கலாம். ஆனால் அந்த மூளையாக இருந்து உடம்பாக இருந்து அத்தனை வேலைகள் செய்கின்றவர் ஞானவேல். எதையுமே வந்து
எதையுமே வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை வந்து யோசனை பண்ணி தெளிவாக பண்ணக்கூடிய ஆள். என்னை பற்றி சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று சிவகுமார் என்னும் மாடுன்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு. அதில் வந்து யாருமே புகழ் உரைக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டு என்னோடு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பழக்கப்பட்டவங்க மட்டும் கட்டளை எழுதுங்கன்னு சொல்லும்போது ஞானவேல் கட்டளை எழுதியிருக்காரு. பேரன்பும் பெரும் கோபமும் உள்ள ஐயா அவர்கள்னு என்னை பற்றி எழுதியிருக்காரு. பெரும் கோபமும் ஏன் எழுதுனேன்னு சொன்னோம்னா ஒன்றும் இல்லைங்க, கார்த்தி கல்யாணம் கோயம்புத்தூர் நடந்துச்சு. ஒடிசாவில் 3 காலம் வந்து மடக்கி தடக்கி தமிழ்நாட்டுக்கு எல்லா ரசிகர்களும் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 2 பக்கமும் தட்டி வச்சுட்டாங்க, விளம்பரம் வச்சுட்டானுங்க. பக்கத்தில் வந்து இஏ தியேட்டரில் ஒரு இந்தியாவிலேயே பெரிய ஒரு டாக்டர் வீட்டு கல்யாணம் நடக்குது. அந்த டாக்டர் வீட்டு கல்யாணத்துக்கு பையன் பொண்ணுக்கு தட்டி வைக்கலாம் இடமே இல்லை. இப்போ ஜாட மாடையாக வந்து தகவல் வருது, என்னையா அது, நாங்கள் தானே காசு கொடுத்து கல்யாணம் பண்ணுறோம், எங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தட்டி வைக்கிற இடம் இல்லாமல் எல்லாரும் ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஃபீல் பண்ணா தெரிஞ்ச உடனே நான் ஞானவேலை கூப்பிட்டு பிச்சிடுவேன். நான் பிச்சிடுவேன். ஒரு பேனர் கூடாது, மொத்தமாக குத்தை கட்டி நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். நீங்கள் அந்த இந்தியாவில் வந்து எத்தனை உயிரை காப்பாற்றுற டாக்டர் தெரியுமா? அவர் வீட்டு பையன் கல்யாணத்துக்கு வந்து இப்போ தட்டி வைக்க முடியாமல் பண்ணிக்க என்ன நினச்சிக்கிங்க? அரை மணி நேரத்துக்கு கூட தட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சு மிரட்டி அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு இடம் வைக்க பண்ணால் உடனே அந்த வேலையை செய்து கொடுத்து அந்த டாக்டர் மரியாதை பண்ணியவன் ஞானவேல். அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு மனிதன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு பூஜைக்கு நான் தான் போயிருந்தேன். அவருக்கு பெரியாருடைய கட்சி சேர்ந்தவர் இருந்தால் கூட மற்றவங்களுடைய உணர்ச்சியை மதிக்கூடியவர். அந்த தயாரிப்பாளர் கேட்டாங்கனுக்காக 4:30 மணிக்கு மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு நான் சென்றிருந்தேன். இப்போ பூஜை எப்போ போட்டாங்க முக்கியம் கூட பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு இருக்கான். ஒரு படம் எடுக்கும்போது தெளிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக ஒரு படத்தை எடுத்து அது இந்த மாதிரி விவரமான தெளிவான ட்ரீம் பார்க்கெட்டாக சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று எல்லோரும் உலக புகழ் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகை, ஊடகம், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் 2000 ரூபாய் நோட்டை போல சூர்யா சாருடைய ரசிகர்கள் அதிகமாக வந்திருக்கும் அனைவருக்கும், 500 ரூபாய் நோட்டை போல குறைவாக வந்திருக்கும் விஐபி அவர்களுக்கும், ஏடிஎம்மில் வரிசையாக நின்று கொண்டிருக்கும் சினிமா சிம்மாசனங்கள் அனைவருக்கும் என் வாழ்க்கை முழுவதும் வணக்கம். கூட்டத்தில் ஒருவன், படத்தின் பெயர் மட்டுமல்ல, நானும் கூட்டத்தில் ஒருவன் தான். இந்த பாடலில் 5 பாடல்கள் 5 விரல்களைப் போல, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதை போல நிமிர்ந்து நிற்கும் கட்டை விரலாய் ஒரு பாடல். ஏண்டா இப்படி, எனக்கு ஏண்டா இப்படி என்று கேட்டிருப்பீர்கள். எல்லோருக்கும் வாழ்வில் நடந்த ஒரு விஷயம். ஒருவன் பஸ்ஸில் ஏறும்போது நிறைய கூட்டங்கள் இருக்கும், முந்தியடித்து கொண்டு ஏறுவான். அதன் உள்ளே போய் பார்க்கும் பொழுது பின்னாலே அதே போன்ற ஒரு பஸ் காலியாக வரும். ஒருவன் வரிசை நின்று கொண்டு டிக்கெட் வாங்கும் பொழுது கடைசி நேரத்தில் கவுண்டரை மூடிவிடுவான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் நடந்திருக்கும். இந்த சூழ்நிலையை வைத்து ஒரு பாடல் எழுத வேண்டும் என்றார். அதுதான் ஏண்டா இப்படி, எனக்கு ஏண்டா இப்படி, நான் தான் நடக்கிறேன் எதுவும் நடக்கலை ஏண்டா இப்படி, வயிறு நிறையுது வாழ்க்கை நடையில் ஏண்டா இப்படி, 24 மணி நேரம் எனக்கு இல்லை நல்ல நேரம், இதற்கு என்ன பரிகாரம், நான் முள்ளுடைந்த கடிகாரம் என்று எழுதியிருப்பேன். அதன் பிறகு ஒரு காதல் கணையாடியாக மோதிரவர்களாக ஒரு காதல் பாடல், நீ இன்றி நானும் இல்லையே வேறின்றி ஏதும் இல்லை என்று ஒரு பாடல், ஒரு அழகான ஒரு பாடல். அதன் பிறகு பாடலின் நடுவிரலாக நடுநிலைமையான ஒரு பாடல், இன்னும் என்னை சொல்ல நான் முன்ன போல இல்லை என்ற ஒரு பாடல். அதன் பிறகு ஒரு பிட்டு சாங், அப்படி சொல்லக்கூடாது, ஒரு சுண்டு விரல் போல ஒரு சின்ன சாங் என்று சொல்லலாம். இப்படி 5 கலவையான ஒரு பாடல் இது. அவர் படித்த இயக்குநர்களோடு பணியாற்றுகிற பொழுது ஒரு நல்ல விஷயம். ஞானவேல் நண்பன் ஞானவேல் அவர்கள் முறையாக தமிழ் இலக்கியம் படித்தவர்கள், நானும் படித்திருக்கிறேன். பாடல் எழுதும்போது இருவரும் உட்கார்ந்து தான் எழுதுவோம். எல்லா பாடலும் எழுதி தான் மெட்டு அமைத்தோம். நிறைய இலக்கியங்கள் பேசுவோம். கம்பராமாயணம், முத்தொள்ளாயிரம், கலிங்கத்து பரணி, சிலப்பதிகாரம், இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசி இடையில் பாடல் எழுதுவோம். அப்படி எழுதியது தான் நல்ல இலக்கியமான ஒரு பாடலாக 5 பாடலாக வந்திருக்கிறது. அவருக்கு என்னுடைய முதல் நன்றி. அதோடு இந்த தற்போதைய ஒரு பாடலாசிரியர் திருவிழாவில், பாடலாசிரியர் கூட்டத்தில் ஒரு படத்தில் ஒரு பாடலை எழுதுவது கூட சிரமப்படுகிற இந்த நேரத்தில் அனைத்து பாடலையும் எனக்கு பரிசளித்த இயக்குனர் அவர்களுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நிவாஸ் கே. பிரசன் அவர்கள், அவர் முதல் படம் தெகிடி,
அந்த படத்தில் எல்லா படமும் நான் தான் எழுதினேன். அவர் மெட்டு போட்ட பிறகு இயக்குநர்களுக்கு அப்படியே ஒரு சிறிய சந்தேகமாக இருந்தது. அப்பொழுது சொன்னேன், நான் எழுதி கொடுக்கிறேன், நீங்கள் மெட்டு போடுங்கள் என்று சொன்னேன். அந்த பாடல் தான் விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் இணையை தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மழையின் இசை கேட்டு மழையை தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றை சேர்ந்தால் காதல் 2 எழுத்து என்று எழுதியிருப்பேன். அந்த வகையில் இந்த படத்திலும் எல்லா படத்திலும் அவரே என்னுடைய வரிகளுக்கு எழுதியிருக்கிறார். என் வார்த்தைகளுக்கு இசை சிறகு பூட்டி உலகெங்கும் பறக்க விட்டிருக்கிறார். அவருக்கு என் நன்றி. என் பொருளாதாரத்தை திரும்ப சொல்ல வேண்டும். என் பொருளாதாரத்தை புதுப்பித்த நாணயமான தயாரிப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தையும் பாடலையும் வெற்றி பெற செய்கிற ஊடகம், பத்திரிகையாளர், இணையதள ஆசிரியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நண்பர் ஞானவேல் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அவரை ரொம்ப வருஷமாக எங்களுக்கு தெரியும். அவருடைய பல பரிமாணங்கள் நான் பார்த்துருக்குறேன். நான் பயணம் படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு ஒரு பத்திரிகையாளரின் பார்வை இருந்தால் நல்லா இருக்கும்னு பட்டது. அப்போ தான் நான் முதல்ல ஞானவேலை கேட்டேன். அவரும் ரொம்ப சந்தோஷமாக சம்மதித்தார். அப்போ ஆரம்பித்த அவருடைய சினிமா பயணம் இன்றைக்கு இந்த மேடை வரைக்கும் வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒருவன் கண்டிப்பாக 1000ல் ஒருவனாக, தனி ஒருவனாக மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்துறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரபு சாருக்கு. ஒரு கேஷுவலான மீட்டிங் அவரை மீட் பண்ணும்போது இந்த படம் இப்படி பண்ணுறீங்களான்னு கேட்டார். இமீடியட்டாக கமிட் பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொரு தேங்க்ஸ் கண்டிப்பாக டைரக்டர் ஞானவேல் சாரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். நிறைய லேர்ன் பண்ண அவரோட இந்த படம் ஒரு நல்ல ஜேர்னி. அவர் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நிறைய பயங்கர ஃபிலாசபர். நிறைய விஷயம் கேட்பேன், நிறைய ஆன்சர் பண்ணுவார். ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவரை ஓப்பனாக நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது அவரோட. நிவாஸ் பிரசன்னோட பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் பிஜிஎம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனோட எமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நம்ம படம் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறது மட்டுமே அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போகாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதுக்கு பின்னணி விஷயம் மிகப்பெரிய பலமாக இருக்கணும். அது நிவாஸ் பிரசன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அந்த படம். இந்த படம் சொல்ல மாதிரி ஒவ்வொரு நேற்று இருந்ததோட ஒரு படி முன்னேறினா அது வெற்றி. அதை நான் முழுமையாக நம்புகிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஞானவேல் என்னுடைய நண்பன். அப்புறம் இந்த படம் எங்கள் ப்ரொடியூசர் பிரபு சார் அவங்க படம். ஸோ டபுள் சந்தோஷமாக இருக்குது. ஞானவேலும் நானும் விகடனில் ஒரே செட்டு ஒன்றா ரிப்போர்ட்டராக சேர்ந்தோம், ஒரே நேரத்தில் சேர்ந்தோம். ஞானவேல் எப்படின்னா, நான் சேர்ந்த உடனே கொஞ்ச நாள்லேயே அசைன்மெண்ட் எழுதி கேட்பாங்க என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. போயஸ் கார்டனில் நிறைய சினிமா அரசியல் பிரபலங்கள் இருக்கிற இடத்துல பணியாரம் சுட்டு விற்றுட்ருக்கிற கற்பகம் மாயா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி பேட்டி எடுக்கலாம். அப்போ நான் ஒரு அசைன்மெண்ட் எழுதி கொடுப்பேன். அவன் சிஎம்ஐ பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுப்பான். அவங்க எப்பட்றா 20 வருஷம் ஆச்சு பேட்டி கொடுத்து, அர்ணாப்பு கரண்ட் அப்புறம்லாம் க்யூவில் நிற்கிறாங்களே அப்படின்னா ட்ரை பண்ணுவோம் மச்சான் அப்படின்பான். அந்த மாதிரியான ஒரு ஆள். எனக்கு நிখিল முருகன் நம்பர் வாங்குறதுக்கே 2 நாள் ஆகும். அவன் அசால்ட்டாக கமல் சாரை பார்த்துட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஏவிஎம் போனால் சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற நளினி இன்டர்வியூ எடுக்கிறதே எனக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அவன் சாதாரணமாக ஏவிஎம் சரணனோட பேசிகிட்டு இருப்பான். அப்படி நான் ஒயின் ஷாப்பில் விக்ரமாதித்யன் அண்ணாச்சியோட பேசிகிட்டு இருப்பேன். அவன் ஏதாவது காஃபி ஷாப்பில் சேத்தன் பாகத்தோட பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பெரிதினும் பெரிதிகள் அப்படிங்கிறது தான் ஞானவேலோடைய கேரக்டரு. ஞானவேல்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, அதோட ஒரு சோசியல் கான்சியஸ் இருக்கும். அப்போ விக்டோரியா ஹாஸ்டலில் அவனோட தான் நான் ரொம்ப நாள் அவன் தங்கியிருந்தான். நான் அப்பப்போ போயிட்டே இருப்பேன். அப்போ செந்தில் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேலோட ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு நாட்டுப்புற பாடகர். அவர் டெய்லி அவரோட கச்சேரி, அவர் பாடுற பாட்டில் ஒரே ஒரு வரி, ஒரு 4 வரியை நான் டைரியில் இப்போயும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மாக்காய்க்காவோட பாட்டு அது. போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா, இதை அறியாத யாரும் மனிதரா அப்படின்னு தொடங்கும். அதில் ஒரு 4 வரி, தாய் மடியினில் சேய் எழுவது பால் அருந்திட அல்லவா, மான் கொம்புகள் கூறுவாளன இருப்பதை நான் சொல்லவா அப்படிங்கிறது அந்த 4 வரி.
அப்படி வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஞானவேலோடைய தியரி. இந்த படம் அதை தான் போர்ட்ரேட் பண்ணுது. நான் படம் பார்த்துட்டேன். இந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லான என்டர்டெயின்டான சோசியல் வேல்யூஸோட ஒரு இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி இந்திய இளைஞர்களுக்கான ஒரு படமாக வந்திருக்கு. வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். கூட்டத்தில் ஒருத்தன் இசை வெளியீட்டு விழாவை பதிவு செய்ய வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மேலும் ஒரு வணக்கத்தை கூறி, இசையமைப்பாளர் நல்ல பாடகர், அவருடன் 2 சந்திப்பு நடந்திருக்கிறது. ஒரு தோல் சார்ந்த சந்திப்பு, இன்னொன்று நட்பு சார்ந்த சந்திப்பு. இது இரண்டிலும் அவர் இயக்குநரோடு பேசும்போது, பாடல் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கும் போது வழக்கமாக இசை அமைத்து காட்டுவார்கள் இசையமைப்பாளர்கள். அவர் எதற்கெடுத்தாலும் பாடியே காட்டினார். ஒரு 15 நிமிடம் அவர் கூட இருந்திருப்பேன். 15 நிமிடத்தில் சுமார் 10 பாடங்களையாவது அவர் பாடியிருப்பார். அந்த அளவுக்கு பாட்டை பற்றி அவருக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கிறது. அதுபோலவே இந்த படத்தில் இருக்கின்ற பாடல்களை மிக நன்றாக அவர் முதலில் முழுமையாக பாடி காட்டி இயக்குனருடைய ஒப்புதலுக்கு பிறகு இசையமைத்திருக்கின்றார். அவர் நன்றாக வருவார் என்று வாழ்த்துகிறேன். அடுத்து இயக்குனர் அவர்கள் எனக்கு பரிச்சயமான காலம் வெகு சில காலம்தான், சுமார் ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனக்கு சிங்கம் 3 50வது படம். இப்போது அது ரிலீஸ் ஆவதற்கு தயாராக இருக்கின்றது. அதற்கு பின்னால் இந்த படம் வந்தால் இது 51வது படமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் 26 ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். பல இயக்குனர்கள், பல தொழில்நுட்ப கலைஞர்கள், பல தயாரிப்பாளர்கள் எல்லோரும் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு சில நபர்களோடு மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கமாக பழக வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த விதத்தில் இந்த இயக்குனர் ஞானவேல் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவருடன் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவருடன் சினிமாவை தவிர்த்து, வெறும் சினிமா மட்டுமன்றி சினிமாவை தவிர்த்து பல விஷயங்களை அவரோடு பேசலாம். இயக்குனர் ராஜமோகன் சொன்ன மாதிரி எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அதை முன்னோக்கி நகர்த்துவதில் மிக முக்கியமாக கவனமாக இருப்பார். எந்த காரியத்தை பேசினாலும் அதில் ரொம்ப அக்கறையோடு இருப்பார். அவரிடம் திரைப்படத்தை பற்றியும் பேசலாம், கம்யூனிஸ்டை பற்றியும் பேசலாம், காந்தியத்தை பற்றியும் பேசலாம், அம்பேத்கரை பற்றியும் பேசலாம், பெரியாரை பற்றியும் பேசலாம், இலக்கியங்களை பற்றியும் பேசலாம், வரலாறுகளை பற்றியும் பேசலாம். இந்த திரைப்படம் தாண்டிய ஒரு நட்பு இருக்கின்ற சில இயக்குநர்களில் இவரும் ஒருவர் என்று கூறிக்கொண்டு, இவருடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி வாய்ப்பளித்த நன்றி கூறுவேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஞானவேல் பற்றி சொல்லணும்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாரும் கதிர் சொன்ன மாதிரி, மற்றவங்க சொன்ன மாதிரி, ராஜ்முருகன் சொன்ன மாதிரி, அவர் ஒரு புத்தகம், ஒரு நல்ல நண்பன் கிடைச்சா அது புத்தகம் மாதிரினுவாங்க. அதுதான் ஞானவேல். அவர் ஞானவேல் கரெக்டான பேர் தான் அவங்க வச்சுருக்காங்க. அவர்கிட்ட பேசினாப்புகளும் எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். எந்த சந்தேகமாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார். அவர் ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக அவர் தீர்த்து வச்சு ஒரு வெற்றி படமாக ஆக்கியிருப்பார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த திறமை எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு. நிவாஸ் பிரசன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட சாங்ஸு. இப்போ தான் கேட்கும்போது சொன்னார், எல்லாமே சோலோ சாங்ஸ் தான் இந்த படத்தில் அப்படின்னாரு. அதான் ஒரு லவ் ஸ்டோரியில் ஜென்ரலாக சோலோ சாங்ஸே, ஒன்லி சோலோ சாங்ஸ் இருந்து எனக்கு தெரிஞ்ச 2 படம். ஒன்று வந்து உறுதலை ராகம், இன்னொன்று இதயம். அந்த படங்களில் டூயட்டே கிடையாது, பட் அது ஒரு லவ் ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் இதான் இந்த படம் நினைக்கிறேன். ஸோ அதே அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையணும். விஷம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். எஸ்ஆர் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சார் தான் வந்து எனக்கு ஞானவேல் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஃபஸ்ட்டு ஞானவேல் சாரை பார்க்கும்போது என்னடா கெமிஸ்ட்ரி வச்சார் மாதிரி பார்க்குறதுக்கு, இவர் எப்படி பேசுவாரோ என்னன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே போனேன். அவர் வந்து
கதையை நரேட் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா இந்த கதையில் வர அசோக் செல்வன் கேரக்டர், நண்பர் கேரக்டர் வந்து ஒன்று நாமளாக இருப்போம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எப்படி நம்ம லைஃப்பில் சந்தித்த ஒரு கேரக்டராக தான் இருக்கும். எப்போயுமே நம்மளோட கிளாஸ் ரூமில், காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி, ஃபஸ்ட்டு பெஞ்சு, மிடில் பெஞ்சு, லாஸ்ட்டு பெஞ்சுன்னு ஒரு 3 கேட்டகரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வாத்தியார், எங்கள் ஸ்கூலில் கூட ஹிஸ்ட்ரி வாத்தியார் இருப்பார். பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டு, அடி பெண்ட்டை கழட்டிடுவார். இதில் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்காரங்க வந்து வருண் 100/100, சதீஷ் 100/93. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பெஞ்சு என்னை கூப்பிடுவார் பாலசுரன், அழகராஜா, வரிசையாக வாங்க. மார்க்கெலாம் சொல்ல மாட்டார், அடி தான். பிறங்க எதிர்ப்புனாரா மட்டார்னு விழுகும். பூரா அப்படி பேசிட்டு உட்காந்துருப்போம். மிடில் பெஞ்சுக்காரங்கிட்ட போவார். அப்படியே பார்ப்பார். கண்ணன் ஒருத்தர் மிடில் பெஞ்சுக்காரன். அவனை அப்படி பார்த்துட்டு பேசக்கூட மாட்டார், பேப்பர் இப்படி தூக்கி போட்டு போயிடுவார். ஏன்னா கரெக்டாக 40 எடுத்துருவான் அவன். அதே மாதிரி அவர் கேட்பார், இந்த இவனெல்லாம் பாராட்டணும்டா. என்னைய பார்த்து சொல்லுவார், பயங்கரமாக சேட்டை செய்கிறான்டா, எனக்கு அவனை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைக்குதுடா. இவன் நல்லா படிக்கிறான்டா, இவனை பாராட்டுறதுக்கு எனக்கு ஒரு காரணம் கிடைக்குதுடா. இல்லை நீங்கள் சேட்டையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, படிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஆனால் நிறைய ஸ்கூலுக்கு வந்துடுறீங்களடா, 101% அட்டண்டன்ஸ்டா, எதுக்குடா அப்படின்னு கேட்பார். எதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனுவல் டேக்கெலாம் நைட்டு இது காலையில் 10 மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. இவங்க காலையில் 7 மணிக்கு லஞ்சு டாக்கோடு வந்து உட்காந்துருப்பாங்க. அதுதான் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது ஞானவேல் சார் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பெஞ்ச், மிடில் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச், அக்யூஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. நான்லாம் காலேஜ் ஸ்கூலில் தேடப்படும் குற்றவாளி. இன்னும் எங்கள் காலேஜில் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப திறமையான ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு தெரியும், இவங்க படிப்பில் மட்டும் ஆவரேஜ் கிடையாது, நடிப்புலையும் ஆவரேஜ் தான் அப்படின்னு. அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாரு ஞானவேல் சார். நண்பர் அசோக் செல்வன் வந்து பயங்கரமான ஃப்ரெண்டு. செம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணோம், பயங்கரமாக சாப்பிட்டோம். விஐடி காலேஜில் போயிட்டு, அந்த காலேஜில் வந்து செம்ம காலேஜுன்னு கூப்பிட்டு போனாங்க. பொண்ணுங்களாம் பயங்கரமாக இருந்தாங்க. ஷூட்டிங் போது அது மட்டும் தான் வேலை. நல்லா இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நிவாஸ் வந்து பயங்கரமாக மியூசிக் போடுறாரு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நிவாஸை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அந்த காலத்தில் கோர்ட்டுக்கு கோபிநாத் சார், இந்த காலத்தில் நம்ம நிவாஸ் பிரசன்னா. நீங்க எந்த நிகழ்ச்சியில் பாருங்க, எந்த டிவி இன்டர்வியூல பாருங்களேன், கோட்டோட தான் வருவார். 7 கலர்ல கோட்டு வச்சிருக்காரு. உங்க ஆட்டா இருக்கா, என்கிட்ட ஒரு கலர்ல கூட கோட்டு கிடையாது. அது கரெக்டா இருக்கும். அது பேண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஃபிட்டா இருக்கும். இன்னைக்கு விழாநாயகன் அவரு, ஆனால் எல்லா படத்துக்குமே அவர் தான் கதாநாயகன் போவார். கண்டிப்பாக வந்து நிவாஸ் நண்பா மச்சி வேற லெவலில் வருவார். அது உன்னோட ஒர்க்கே வந்து எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நன்றி சார், ஞானவேல் சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரபு சார் ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. கூட்டத்தில் ஒருத்தன் இந்த படத்தில் நான் 3 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாங் வந்து ஏண்டா இப்படி அப்படின்னு. இந்த சாங் கேட்கும்போதே வந்து ஆக்சுவலாக நானும் ஒரு ஆவரேஜான பையனாக தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இங்கே கொரியோகிராஃபின்னு ஒன்று வரும்போது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம தான் வந்து கம்ப்ளீட்டாக சாங் ஷூட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் என்னையே நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். சார் சொன்ன மாதிரி, இந்த படத்தில் சொன்ன மாதிரி, இன்றைக்கி இருக்கிறத விட நீ ஒரு படி மேலே இருக்குன்னா அதான் உன்னோட அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அந்த டைரக்டர் ஞானவேல் சார் வந்து எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் கொரியோகிராஃபியை விட அவரே இந்த சாங்கில் எல்லாமே அந்த லிரிக்லாம் எல்லாமே இருந்தது. கபிலனோட லிரிக் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ அதில் நம்ம புதுசாக க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுல எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் அது விஷுவல் பண்ணுறதுல வந்து கம்ப்ளீட் டீம் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஃபார் நம்ம கேமராமேன் சார் அண்டு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்டு நிவாஸ் ஓட மியூசிக் வந்து இட் இஸ் ஃபண்டாஸ்டிக். பிகாஸ் அந்த மியூசிக்னால தான் ஒருத்தரும் ஒரு மியூசிக் நல்லா இருந்தால் தான் நம்மளால் கொரியோகிராஃபி பெட்டராக பண்ண முடியும். ஸோ அந்த கொரியோகிராஃபி ஆல்சோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிவாஸோட மியூசிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவங்க மேடையில் பேச தெரியாது. ஸோ சாரி, தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே என்னோட வணக்கங்கள். தேங்க்யூ. மேடையில் நடுநாயகனாய் அமர்ந்திருக்கும் காட்டு ராஜா சிங்கம் அவர்களே, சிங்கத்தை பெற்ற மூத்த சிங்கம் சிவகுமார் சார் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கும் பெரியவர்களே, கலைஞர்களே, பத்திரிகை, இணையதளம், ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நான் நிறையா தடவை பிளான் பண்ணி சில விஷயங்களை ஜெயிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து எடுத்தோடனே கைதட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரே வழி, சிங்கத்தை சொன்னால் தான் கைதட்டு கிடைக்கும் தெரியும்.
அதனால தான் சொன்னேன். கூட்டத்தில் ஒருத்தன், ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு மகனும், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஒரு 20 வயதுகளை கடந்து கொண்டிருக்கும் இளைஞனும் பார்க்க வேண்டிய படம். ஒரு பெரிய ஒரு தீசஸ் மாதிரியான ஒரு கண்டென்ட்டை வந்து அந்த படத்தில் வச்சுருக்காரு டைரக்டர் ஞானவேல் சார். அதில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தோன்னா அது சாதாரணம், அதே கூட்டத்தை நம்ம முன்னாடி கூட்டினோம்னா அது அசாதாரணம். சாதாரணமாக இருந்த ஒருத்தன் அசாதாரணமானவன் மாறினான். அதான் அந்த படத்தோட கான்செப்ட்டு. ஆக்சுவலாக யாருமே யூஸ்லெஸ் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. புல் பூண்டுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராவர்பன்னு சொல்லுவாங்க, நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளில் 2 முறை சரியான நேரம் காட்டும் அப்படின்னு. பகல் ஒரு வாட்டி, நைட்டில் ஒரு வாட்டி கரெக்டான நேரம் பார்க்கலாம், நின்று போன கடிகாரத்தில் கூட. ஸோ அந்த மாதிரி அதான் யூஸ்லெஸ்ஸாக இருந்த ஒருத்தன் அந்த கடைசி 4 எழுத்து மட்டும் மாற்றினான். LASSை மாற்றிட்டு FULL மாற்றி யூஸ்ஃபுல்லாக மாறினான் அப்படின்னு ஒரு கான்செப்டை ரொம்ப பிரமாதமான ஒரு படமாக பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து நல்ல படங்களை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற டிமாரியார் நிறுவனத்துக்கும் SR பிரபு சார், பிரகாஷ் பாபு சார் எல்லாருக்கும் என்னோட நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்டர் ஞானவேல் சார், அதாவது சினிமாவில் வந்து நான் ஒரு 2 படம் பண்ண டைரக்டர், நிறைய இயக்குநர்களோட இப்போ நடிச்சிட்டு இருக்கேன். இயக்குநர்களை 2 வகையாக பிரிக்கலாம், தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு சொல்லலாம். தீவிரவாத இயக்குநர்கள், மிதவாத இயக்குநர்கள் சொல்லலாம். ஞானவேல் சார் வந்து மிதவாத இயக்குனர். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி, அவர் அந்த சீனை டெரைவ் பண்ண விதம், அவருக்குள்ளே வந்து ஒரு சமூக விழிப்புணர்வானதை இருந்துக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயம் பண்ணணும், நம்ம எழுதுகிற டைலாக்கு, நம்ம வைக்கிற சீனு, நம்ம எடுக்கிற படம் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒவ்வொரு இதுலேயும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து அவரோட ஒர்க் பண்ணது, இந்த கேரக்டர் நான் பண்ணது வந்து எனக்கு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த நிறுவனத்தாருக்கும் இயக்குனருக்கும் எல்லாருக்கும் எனக்கு நன்றி. தேங்க்யூ. மேடையில் மேலே இருக்கும் கீழே இருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். கூட்டத்தில் ஒருத்தன் படத்தில் நான் எப்படி சம்மந்தம்னா, நிவாஸ் பிரசன்னா வந்து என்னோட தம்பி மாதிரி. அவர் வந்து என்னோட டீமோட ஓப்பனிங் பவுலர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம். பயங்கர டேலண்டடான ஒரு மியூசிஷியன். இந்த ஜென்ரேஷனோட வித்யாசாகர் அப்படின்னு தான் நான் அவரை கூப்பிடுவேன். நான் அந்தளவுக்கு மெலடி வந்து ரொம்ப நல்லா போடுவேன். ஆல் தி பெஸ்ட் நிவாஸ் பிரசன்னா அண்ட் என்டைய டீம் ஆஃப் கூட்டத்தில் ஒருவன். டிரெக்டர் ஞானவேல் அவர்கள் நான் ஒரே வாட்டி தான் நான் அவங்க மீட் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டை வந்து வீடியோ எடுத்தாங்க, டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் வாட்டி மீட் பண்ணேன். ஆனால் ஒரே விஷயம் தெரிஞ்சு, நிறைய வேல்யூஸ் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவருக்கு வந்து வாழ்த்து. அதுக்கான முக்கியமான விஷயம் வந்து பாலசரவணன் நீங்கள் பேசும்போது ஏதோ மிடில் பெஞ்சில் உட்கார்ற பசங்களாம் வந்து பேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிடையாது, நான் மிடில் பெஞ்ச் தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உட்கார்ந்தேன். ஃபஸ்ட் ரோவில் உட்கார்றவங்க நல்லா படிப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்லனா இந்த மாதிரி பாலசரவணன் மாதிரி அக்யூஸ்ட்லாம் இருப்பாங்க. நடுவில் உட்கார்றதெல்லாம் யாரெல்லாம்னா நம்ம எல்லாருமே, முக்கால்வாசி பேர் நம்ம எல்லாரும் என்னென்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக இயங்குவோம். எனக்கு என்னென்னா நல்லா படிக்கவும் முடியாது, சுமாராக தான் படிப்பு வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, பேக்காக இருந்துட்டு மறுபடியும் உட்காந்துருக்க மாட்டேன். ஃப்ரெண்டில் இருக்கிற பொண்ணுகிட்ட போய்ட்டு கேன் யூ டீச் மீ மேக்ஸ் அண்ட் ஆல் அப்படி கேட்பேன். ஸோ என்னாவும் நாங்கள் 2 பேரும் அப்படியே மேக்ஸ் சொல்லிக்கிறோம். ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நல்ல படிக்கிற பசங்களோட. சரி, இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலன்னா, படிப்பு ஒழுங்காக வரலன்னா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுருவாங்க. பின்னாடி கெத்தாக ஒரு சண்டை நடக்கும், அந்த பசங்களாம் போயிட்டு யாரையும் அடிக்க போவாங்க. இந்த உடம்பு கண்டிஷன் வச்சு எங்கே அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்தி முதல் அடி ஒண்டி அடிச்சுட்டு போய் ஒழிஞ்சுப்பேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசஸ் இருக்கும் இந்த மிடில் பெஞ்சில் உட்கார்றவங்களுக்கு. பட் ஆனால் அவங்க பேக்கெலாம் கிடையாது. நம்ம இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் மிடில் பெஞ்சஸ்னால் நம்ம வந்து இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. பட் somehow we'll find a path. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக நான் என்ன நினச்சிப்பேன், நான் வந்து பேக்கு கிடையாது, பட் டெஃபினட்டாக வந்து எனக்கு இந்த மிடில் பெஞ்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப பெருமை. நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி தெரிஞ்சு தேடி என்ன பண்ண போகிறோம்னு புரியாமல் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஃபைண்ட் ஒன். அதே விஷயம் தான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ். இந்த ஃபங்க்ஷனில் என்னை பேச கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. ஆனால் கொஞ்சம் கையெல்லாம் உதறுது. அங்கிள் முன்னாடி நான் பேசினதே இல்லை. எப்பயுமே வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவேன். அவங்களும் சொல்லுவாங்க ஷார்ட்டாக பேசிட்டடா அப்படின்னு. ஆனால் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் சொல்லணும். டிஜே ஞானவேல் அவர் வந்து கூட்டத்தில் ஒருத்தன்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் 1000ல் ஒருத்தன். எப்படின்னா சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இப்போ நிறையா பேர்கிட்ட அது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கே வந்து ஒரு முன்னுதாரணமாக நிற்கிற நண்பர் அவர், ஒரு வழிகாட்டி. இந்த படம் பார்த்துட்டோம், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இட்ஸ் அ ப்ரீஸி என்டர்டெய்னர் வித் அ ஸ்மால் மெசேஜ். இந்த என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அசோக் செல்வன், என்னோட பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அந்த்ரா. அந்த வயசில் அசோக் இருந்தப்பிலேருந்து தெரியும் எனக்கும் சூர்யாவுக்கும். அவருடைய மாமா விஜய்
எங்களுடைய உயிர் நண்பர் இப்போ எங்கள் கூட இல்லை. அக்கா வந்திருக்காங்க, அசோக்கோட மதர் அக்கா, டிஎஸ்பி மாமா. டிஎஸ்பினா இனிஷியல் தான், அவர் போலீஸ் இல்லை. ஆனால் காலேஜ் படிக்கும்போது நிறைய இடத்துல எங்கள் மாமா டிஎஸ்பின்னு சொல்லி நாங்கள் தப்பிச்சிருக்கோம். நிவாஷ் பர்சன்னா, சூப்பர் சாங்ஸ். And I wish the entire team a grand success. Prabhu, Prakash, and not to mention also the Ramaniam Talkies producers இணைந்து தயாரிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கூட்டத்தில் ஒருத்தன் ஃபஸ்ட்டு சார் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். படம் நான் அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே படிச்சிட்டேன், 2 தடவை படித்தேன். படித்தோடனே சார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி, சார் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்தில் லவ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, பட் அது கூட ஒரு ஃபிலாசாபிக்கல் டச் படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த மூவி. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னி. ஏன்னா மியூசிக் பண்ணுறது மட்டும் நான் தெரிஞ்சாலுமே வந்து எப்படி மியூசிக் பண்ணுறது, எப்படி டிசிப்ளினாக இருக்கிறது, எப்படி வந்து பீங் எ பெட்டர் பர்சன் டே பை டேங்கிறது வந்து ஞானவேல் சார் எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இந்த படத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. மோர் தேன் அ டைரக்டர், கைடாகவும் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் இனிமேல் வர படத்தில் வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஆகுங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ஞானவேல் சார் என்னை ஒவ்வொரு சீன்லேயுமே ஒவ்வொரு மொமெண்ட்லையும் இன்ஸ்பயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கூட்டத்தில் ஒருத்தன் படம் பார்த்து நீங்கள் உங்களுக்கே தெரியும். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் லவ் ஸ்டோரி, சோஷியல் மெசேஜ், ஒரு வெயிட்டான ஒரு கண்டென்ட். ஸோ சொசைட்டிலேருந்து பார்க்கும்போது சூர்யா சாரோட விட ஒரு பெட்டர் ரோல் மாடல் கிடைக்க மாட்டாங்க. ஸோ வந்ததுக்கு தேங்க்யூ சார். சிவகுமார் சார் தேங்க்யூ சார். வந்தவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இந்த படம் பயங்கரம் ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஸ்பெஷல்னா சும்மா எல்லாரும் படத்தை பற்றி ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்ல. தெகிடிக்கு அப்புறம் சக்ஸஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண எனக்கு புரியல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, யாரும் மென்டர் எப்படி பண்ணணும் எதுவும் கைட் பண்ண யாரும் இல்லை. அதை ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொன்னால் நான் சரியாக ஹேண்டில் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணால் அதுவும் சரியாக போகல, அதையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல. ஸோ ஒரு செல்ஃப் டவுட் நிறையா இருந்தது, நம்ம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் விட்டு ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய விஷயம் கற்றுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து கூட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை தந்தது. இந்த படம் பிஸ்னஸாக எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரில, மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் அது எதுவுமே தெரில. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு ஞானவேல் சார் தேங்க்யூ, ப்ரொடியூசர் பிரபுநாக்கு தேங்க்யூ, நிவாஸ் தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பண்ண படம். என்ஜாய்னா இது சொல்லுவாங்க, பிக்னிக் போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக பெண்டு நிமிட அளவுக்கு வேலை பார்த்தோம். இன்னும் ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. ஒரு நாள் ரோடில் ஷூட் பண்ணிருக்கோம், 5:45 ஆயிடுச்சு, ஒரு ஷாட் தான் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சார் சொல்கிறாரு. அது வந்து எமோஷ்னல் சீன், உட்காந்து அழுகணும். ஸோ வந்து ஒரு ஷாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ கடைசியாக ஒரு ஷாட் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஞானவேல் சார் மூஞ்சே பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டிவ் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இருக்கலே பெரிய போதா தான். ஒரு டேரக்டர் எழுதின சீனை பண்ணப்புறம் ஒரு ஓகே அசோக் அப்படின்னு சொன்னது தான் பயங்கரம் ஹையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறையா என்ஜாய் பண்ணி பண்ண படம் இது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். உங்கள் சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பாக தேவை. படம் பிடிச்சுன்னா போய் சொல்லுங்கள், மியூசிக் ஷேர் பண்ணுங்கள். வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி, தேங்க்யூ. அன்பும் வணக்கமும். இந்த படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை உருவாக்கிய திரு எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. பொதுவாக சொல்லுவாங்க, சினிமா ஒரு சூதாட்டம்னு. நிறைய பேர் 3 சீட் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் எஸ்ஆர் பிரபு பொறுமையாக உட்காந்து ரம்மி மாதிரி போட்டு கார்டு எடுத்து ஜோடி சேர்த்து ரொம்ப அழகாக அந்த சூதாட்டம் ஆடினாலும் அதில் ஒரு அழகு இருக்கணும், அதில் ஒரு கருத்து சொல்லணுன்ற ஒரு முனைப்போட ஒவ்வொரு படத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானவேல் இந்த வித்தியாசமான அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, நான் 500 படம் பண்ணியிருக்கேன். 500 படத்தில் ஒவ்வொரு படத்தையும் சொல்லும்போது நான் அந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால்
வித்தியாசம்னு சொல்கிறத விட ஞானவேல் ஒரு முழுமையான படைப்பாளியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு பத்திரிகையாளராக முதல் படி எடுத்து வைக்கிறாரு. சமூக பிரச்சனையுடைய மையப்புள்ளியிலிருந்து சமூகத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு தீவிர இலக்கிய வாசிப்பு இருக்குது. அதே அளவுக்கு எழுதவும் தெரியும். அதனால் ஒரு பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையை பதிய வைக்கிற ஒரு மொழி ஆளுமை இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், பிரச்சனைகளை சொல்லிடலாம், ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லால சொல்லலாம், வார்த்தையாக சொல்லிடலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற அகரம் என்கின்ற ஒரு அமைப்பிற்கு முதுகெலும்பாக இருக்கிறார். ஆக இந்த படைப்பாளிக்கு ஒரு பிரச்சனையின் மையப்புள்ளி தெரியும், பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும், அந்த தீர்வை நடைமுறைப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் வாய்ந்த ஒரு படைப்பாளியாக இருக்கிறார். ஆக இந்த படம் நிச்சயமாக ஒரு முழுமையான அது என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கு, இல்லைன்னா இங்கே ரொம்ப கஷ்டம். அதனால் இது ஒரு முழுமையான எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அசோக் செல்வன் சொன்னார், இந்த படம் வியாபார ரீதியாக அப்படி போகும்னு சொன்னார். சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ஒரு படம் ஓடுறதுக்கு ஒரு வெகுஜன படம் ஓடுறதுக்கு அந்த படத்தில் ஏதாவது ஒரு புள்ளி தன்னோட அடையாளப்படுத்திக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அதுதான் நியதி. அப்போ மனசுக்கு நெருக்கமாக வந்த படம். ஆனால் இந்த படத்தினுடைய மைய கருத்து, இந்தியாவில் 100 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 70 கோடி மக்களுடைய மனநிலை தான் இந்த படத்தினுடைய மையக்கரு. அதனால எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பாங்க, ஐயோ நானும் இப்படித்தானே ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாம்னு நிச்சயமா அது மனசை வைக்கும். அதனால எல்லாரும் தன்னை அடையாளப்படுத்திக் கொடுக்கின்ற ஒரு படமாக இது இருக்கிறது. அசோக் செல்வன், சந்தேகமே வேணாம். அதுக்காக 100 நாளோட மாபெரும் வெற்றி சொல்ல, நிச்சயமா எல்லோரும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு படமாக இருக்கும். அதனாலேயே இது வெற்றி பெறும். மற்றபடி இந்த இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் இந்த படம் உருவாவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தனித்தனியாக சொன்னால் ஒரு பெரிய இது ஆக்சுவலி நன்றி உரைன்னு சொல்லிடலாம். நான் முதல் முறையாக சூர்யா சாருடைய ஒரு ஃபார்முலாவை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கேன். அவர் எப்பவுமே ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும்னா எழுதிக்குவார், ஏன்னா விட்டுருவோம் அப்படின்னு. அதனால் பொதுவாக நான் பேசுகிறது அப்படியே பேசணும்னு நினைப்பேன். முதல் தடவையாக நன்றிக்காக எழுதி கொண்டு வந்துட்டேன். அதனால் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், எங்கெங்கேயும் போவார். அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளன், அதுதான் எனக்கு எப்போவுமே அடையாளம், அதுதான் என்னுடைய பெருமை நான் நினைக்கிறேன். என் படத்தோட முதல் டைட்டிலுக்கு நன்றி கார்டிலே எழுத்தறிவித்த விகடனுக்கு நன்றி அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்த உலகத்தை பார்க்க வச்சது என்ன மாதிரி முதல் தலைமுறையாளர்கள். பத்திரிகைக்கு தான், ஒரு பத்திரிகையில் எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே அது இது. நல்லா படிச்சு காலேஜெல்லாம் படித்து பையன் நல்ல இடத்துல வருவான்னு நம்பிட்டு இருந்த டைமில் நான் பத்திரிகையாளனாக போனதுன்னா வீட்டில் பயப்பட ஆரம்பித்தாங்க. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தான், இதுக்கு மேலே எங்கே ஊர் கூட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. அவங்க பயம் எனக்கு அவங்களுக்கு எப்போ தீர்ந்துச்சு அப்படின்னா, என்னுடைய கல்யாணத்துலேயோ சிவகுமார் சார் தலைமையில் ஒரு விஷயம் நடந்தப்போ தான் பரவாயில்ல பையன் ஏதோ உருப்படியாக பண்ணியிருக்கான் போல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ பத்திரிகை என்னுடைய அடையாளம். ஒரு எவ்வளோ பெரிய பணக்காரன்னு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணுன்னா, கண்ணை மூடி யோசிக்கிறப்போ நம்ம கஷ்ட காலத்தில் யாரெல்லாம் கூட இருப்பாங்களோ அவ்வளோ பெரிய பணக்காரங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் என் கண்ணு முன்னால் வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வருகைக்காக என்னுடைய நன்றியை நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கண்ணை மூடி பார்க்குறப்போ இந்த அரங்கத்தில் சூழ்நிலையின் காரணமாக வர முடியாத இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரே சொத்து, ஒரே செல்வம் அத்தனை பேருடைய நட்பை சம்பாதிக்க முடிஞ்சது தான். அகைன் இது பத்திரிகை தான் சாத்தியமாக்குச்சு. நான் ஏன் அதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட கதை கூட நான் ஒரு பத்திரிகையாளனாக இருந்தப்போ உருவானது தான். இன்னைக்கு வரல, கார்த்தி சார் வருவார்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அவர் வரல. கார்த்தி சார் தான் இந்த படத்தோட கதை நாயகன். ஆக்சுவலி சொல்கிறது அவர் நான் அவர் கருத்து வீரெல்லாம் முடிச்சு இன்டர்வியூ பண்ண போனப்போ ரொம்ப மனசு விட்டு எப்பவுமே ஒரு இன்டர்வியூ ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்காம நான் ஒரு அரை நாள்லாம் எடுத்து பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா புரிஞ்சுட்டு அவன் உண்மையாக என்னன்றதை தெரிஞ்சு எழுதுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்தி சார் பேசிட்டு இருந்தப்போ சில விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு தேசிய விருதுலாம் கிடைக்கிற அளவுக்கு அது இதுவாக இருக்குது. ஸோ அந்த டைம் நான் நடுவில் மாட்டின பையங்க அப்படின்னாரு. நடுவில் மாட்டின பையன் அப்படின்னா எனக்கு அந்த டேர்மே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதில்
இது அண்ணா இது முதல் பையன்றதால அம்மாவுக்கு அண்ணன் மேலே ரொம்ப செல்லம், ஒரே பொண்ணுன்றதால அப்பாவுக்கு தங்கச்சி மேலே ரொம்ப செல்லம், நடுவில் நான் மாட்டிக்குவேன். எது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் வந்து எல்லாம் எங்கள் அண்ணன் வயசு, அதனால் நான் விளையாட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதால எல்லாமே என்னோட சின்ன வயசு பசங்க, என்னை சீனியர்னு சொல்லி சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு விளையாடுறதுக்கும் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு. இந்த மிடில் பெஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது, ஐடென்டிட்டியை தேடி மனசில் ஏக்கத்தோடு இருக்கிற நிறைய பேர் அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் நம்ம கிளாஸில் படித்த எத்தனை பேர் நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் நல்லா படித்தாங்களோ அவங்க பேர் ஞாபகம் இருக்குது, யாரெல்லாம் சேட்டை பண்ணாங்களோ அவங்க பேர் ஞாபகம் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையாக இருந்த கிரௌடோட பேர் வந்து நமக்கு ஞாபகம் கூட இருக்கிறது இல்லை. நம்ம கூடயே 10 வருஷம் படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து. ஆனால் உலகத்தை மாற்றின பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சோ லாஸ்ட் பெஞ்சோ இல்லை, மிடில் பெஞ்சில் தான் இருந்திருக்காங்க. பில்கேட்ஸில் ஆரம்பித்து நிறைய உதாரணம் இருக்குது. படத்தில் அந்த கண்டென்ட் தான் பேசியிருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வழக்கமான இதுவாக இல்லாமல் கொஞ்சம் புதுசாக முயற்சி செஞ்சுருக்கு. ஸோ இந்த இந்த ஒரு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அதில் ஒரு பாதையை கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி சார் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து நல்லா பேச தெரியும், ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண தெரியும். அவர் நான் வந்து இந்த ஒரு பாட்டுக்காக ப்ரொமோஷன் பாட்டுக்காக ஷூட் பண்ண போயிருந்தேன். நடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, பேசுறது ரொம்ப ஈஸி, சொல்லுங்கள் முதல்ல அதை எடுத்துடலாம் அப்படின்னாரு. அதான் அவருடைய ஐடென்டிட்டி, அதான் அவருடைய அடையாளம். ஆரம்பிச்சா நிற்கவே இல்லை, சர 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 கருத்தோட அது ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆர்ஜே பாலாஜி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஜாலியாக பேசுகிற மாதிரி உள்ள அழகான விஷயங்களை ஷேர் பண்ணுவார். நான் ஒரு ஆர்ஜேவா ரொம்ப ரொம்ப குறைவானவங்க கிட்ட தான் அந்த இதுவை பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் பேசுவாங்க, வெறும் சொற்களாக இருக்கும். ஆர்ஜே பாலாஜி பேசுவார், நிறைய பேசுவார், ஆனால் அதுக்குள்ளே அங்கங்கே நம்ம மனசில் பதியக்கூடிய விஷயங்களை சொல்லிகிட்டே போவார். ஸோ இது ஒரு மிடில் பெஞ்சரோட யூனிக்னஸ். இது இந்த விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் பெரிய ஆள். சூர்யா சார் அப்படிதான் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அதோடைய அடையாளம். அது எங்கே தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சிங்கம்னு பேர் சொன்னால் கை தட்டுறாங்க இல்லையா, அது ஒரு படத்தோட டைட்டில். ஒரு படத்தோட டைட்டில் கூட அந்த இது கிடைக்குது அப்படின்னா அந்த இதுதான். ஸோ இந்த ஒரு ஒரு பத்திரிகையாளனா இருக்கிறப்போ கிடைக்கிற கரு இருந்தில்ல, அதுதான் இந்த படத்தோட விஷயம்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரியான மேடையோ அல்லது இந்த மாதிரியான அரங்கமோ பாடல் வெளியிட்டாலோ புதுசு இல்லை. ஒரு முக்கியமான மாற்றம் இருக்குது. நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன், கமல் சார் வரைக்கும் பயம் இல்லாமல் கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல பேசுகிறப்ப நடுக்கமாக இருக்குது. இதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களும் எனக்கு என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப கை கொடுத்து பாராட்டுவாங்க. எப்பவுமே என்ன போயிட்டுருக்கு எப்போ வருது படம்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் கேட்பாங்க. அங்கேருந்து ஒருத்தவங்க மேலே வர்றது அப்படிங்கிறத அவங்க அளவுக்கு வரவேற்பாங்க. வரவேற்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இது இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல பிரகாஷ் சார் இல்லை. ஆக்சுவலி நான் ரொம்ப தேங்க் பண்ணக்கூடியவங்க 2 பேர். ஏன்னா சினிமா வேண்டான்னு யோசிச்சு போனவனா, நானும் ராஜமுருகனும் ராஜமுருகன் லிங்குசாமி சார்கிட்ட போயிட்டாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அகரம் ஃபவுண்டேஷனுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ திடீர்னு ராதாமோகன் சார் வந்து ஒரு நாள் டைலாக் எழுதுறியா படத்துக்குன்னு கேட்டப்போ எனக்கு உண்மையாகவே புரியல. அதனால தான் சார் போய் எழுந்து அங்கே போய் கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினச்சேன். எனக்கு இது ஒரு பெரிய இந்த வாசல் திறந்து வைக்கிறது அவர் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்கலன்னா நான் நிச்சயமாக அந்த இடத்துல இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு நம்பினேன். சினிமான்றது என்னுடைய போர்ட்ஃபோலியோ கிடையாது, எழுத்து மட்டும்தான் அப்படின்ட்டு தான் நான் நம்பினேன். ஸோ அதை மாற்றி உடைச்சது அவரும் பிரகாஷ் சார், விஜயன் கிட்ட எழுதுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு மாணவன் மாதிரி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதால தான் வந்து ஒரு விஷயத்த குவாலிட்டியாக முதல் படம் பயணம் வந்தப்போ நல்லா பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ஒரு டைலாக்ல பாராட்டினாங்க. ஸோ இந்த விஷயத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்த பிரகாஷ் சார் நீங்கள் வர முடியல. நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் நேற்று ஃபோன் பண்ணி ரொம்ப இது பண்ணார், வர முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னோட நன்றியை நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். நாசர் சார் எல்லாமே அவருடைய ஷூட்டிங்கில் தான் தோனி படத்துக்கு நான் டைலாக் ரைட்டர், அசோசியேட் டைரக்டர். பிரகாஷ் சாருடைய இது கோவம்லாம் எங்கே இருக்குன்னா, நீ சீனில் இருக்க மாட்டேன் நாசர் சார் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் சேர் போட்டு அந்த பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே நான் இதை கற்றுக்கிட்டேன். அதனால் வந்து அதே மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதும் இந்த டீம் கிட்ட இருந்து தான் இன்ஸ்பிரேஷன். ராதாமோகன் சார் படத்தை நீங்கள் அப்படி வாழ்க்கைக்கான பாடமாக எடுத்துக்க முடியும். அந்த எந்த போராட்டத்துலையும் அவர்கிட்ட பல தடவை சொல்லுவாங்க, நீங்கள் வேறு மாதிரி படம் எடுக்கலாமே சார்லாம் சொல்லுவார். அவர் எந்த இடத்துலையும் மாற மாட்டார், எப்பவுமே மாற மாட்டார். இதுதான் ஒரு அடையாளம், இப்படி தான் அவர் இருப்பார். ஸோ அதுதான் அவங்க கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறது. அதுதான் உண்மையாகவே அதில் வருத்தமாக இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தோட டீம் பற்றி சொல்லணும்னா, இந்த நல்ல குழுவை எனக்கு உருவாக்கி கொடுத்த ட்ரீம் வாரியர்ஸ் பிரகாஷ் அண்ட் பிரபு. எனக்கு ரொம்ப நாளாக அவங்களுக்கு தெரியும், ஆனால் இதான் முதல் தடவையாக ப்ரொஃபஷனலாக நான் அவங்களோட ஒர்க் பண்ணுறேன்.
என்னோட பெஸ்ட் என்னமோ அதெல்லாமே தேடி தேடி கொடுத்தாங்க. கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து டிசைனர் வரைக்கும் எல்லாமே இது பண்ணாங்க. அவங்க ஒரு கதையை ஓகே பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே பாஸ் மார்க் தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த நான் இதை தைரியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல ரவுண்டு கட்டி அடிப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் லெவல்லே வந்து அது பல ரவுண்டு போய் வரும். அவ்வளோ எஃபர்ட் கொடுப்பாங்க. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு நான் அவங்கள சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா கதைக்குள்ளேயும் அவங்க இருப்பாங்க, கதைக்குள்ளேயும் இது வரணும். இல்லைன்னா ஜோக்கர் மாதிரி ஒரு படத்தை கண்டிப்பாக யாரும் எடுக்கவே முடியாது. நான் என் நண்பன் ராஜமுருகன் ஜோக்கர் பார்த்தப்போ அப்படியே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டிலாம் பார்த்தேன். ஏன்னா அந்த படம் ஜெயிக்கணும்னு பயத்தில் இருந்தேன் நான். அந்த படம் ஜெயிச்சாதான் அந்த மாதிரியான முயற்சிகள் பின்னாலே நான் வேறு வரிசையில் நிற்கிறேன். எப்பவுமே ராஜமுருகன் வந்து என்னை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாரு, ஆனால் எனக்கு முன்னால் வரிசையில் நின்றுவார் போய். அந்த மாதிரி படத்து முன்னாலே வரிசையில் நின்று பெரிய டைரக்டர் ஆகிட்டாரு. ஸோ அவரெல்லாம் ஜெயிச்சாதான் பின்னால் வர எனக்கெல்லாம் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரியான கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க 2 பேருக்கும் நான் சம்பிரதாயம்னு நன்றி சொல்லாமல் பிரகாஷ்க்கும் பிரபுக்கும் என் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த படத்தை சரியான இடத்துல சரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களான பெஸ்ட் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த படத்தோட இன்னொருத்தர் ப்ரொடியூசர் இருக்காரு, ரமணியம் டாக்கீஸ், மருதீஸ்வரன் சொல்லலாம். அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய டீமில் நான் டெக்னீஷியன் பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லி கிளாஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அடுத்து சூர்யா சார் பேச வேண்டியிருக்கு. முதல் படம் டைரக்ட் பண்ணுறவங்க கேமராமேனாக பிரமோதையும் எடிட்டராக லியோவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம் நம்பி. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டு, அவ்வளோ இது ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டராகவே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கவே மாட்டாங்க. நம்ம எங்கேயாவது தவறணும்னா அவங்க அதுக்கு கை கொடுத்து நிப்பாட்டுவாங்க. ஸோ என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரமோத் ஒரு பில்லர் அப்படின்னா என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் லியோ மிகப்பெரிய சப்போர்ட். நான் அந்த 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த பட உருவாக்கத்தில் நான் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய இதுவாக இந்த படம் நல்ல ஷேப் ஆகணும்னு அவ்வளோ தூரம் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. கேமராமேன் பிரமோத் வந்து 10 படம் பண்ணிட்டாரு. நான் ஒரு ப்ரொமோஷன் சாங் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நடிகரோட கேரவேன் வாசலில் வந்து என்னோட நின்றுருந்துருக்காரு அவர். அங்கே போகிறாங்க வர யூனிட்டெல்லாம் கை தூக்கி வணக்கம் சொல்லிட்டே இருக்காங்க அவருக்கு. ஏன்னா ரொம்ப சீனியர் கேமராமேன். பட் ஆனால் நான் ப்ரொமோஷன் பண்ணுறதுல சார் நீங்கள் பண்ணுறீங்க, நான் யாராவது வச்சு பண்ணிக்கிறேன் பிரமோத், அசிஸ்டன்ட் கொடுங்க. இல்லை சார் நீங்கள் போகிறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி வராரு. இந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஏதோ நல்ல விஷயம் பண்ணுறோன்ற ஒரு இது கொடுக்குது. அதுக்கப்புறம் நிவாஸ் வந்து தம்பி, எப்படி ராஜபாலாஜி சொல்கிறாரோ தம்பி, என்கிட்ட நிறைய திட்டு வாங்கின தம்பி, நான் அன்போட உரிமையோட திட்டின ஒரு தம்பி. 3 பாட்டு சீக்கிரம் கொடுத்துட்டாரு, ஒரே ஒரு பாட்டு மட்டும் ரொம்ப லேட் பண்ணார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன். எல்லா டைரக்டருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் விட்டு பேச சொன்னேன். ஏன்னா அது சோலோ சாங், அவங்களுடைய சாங். பிரியானந்த் பேசுறது 2 நாளில் அந்த சாங் கொடுத்துட்டாரு. 2 மாதம் நான் கேட்டு தராத சாங்கை 2 நாளில் பிரியானந்த் கேட்டதும் சூப்பர் சாங், நீ நானும் இல்லையா அந்த மெலடி சாங். அந்த சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகான மெலடியாக, இந்த வருஷத்துடைய மெலடியாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அழகான வாய்ஸ் கொடுத்த மானசிக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது நிவாஸோட திறமை இன்னும் அவர் அந்த இடத்த ரீச் ஆகலை. அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த படத்துக்கு பிறகு இல்லை இன்னும் அவர் தமிழகத்தினுடைய இல்லை இதனுடைய இசையினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக அவர் வர முடியும். அவ்வளோ சீட் அவர்கிட்ட இருக்குது. அந்த சீடை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார்னா தி பெஸ்ட் இது. ஏன்னா திங் மியூசிக்ஸ் அதாவது இது வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட நன்றி. ஏன்னா அந்த படத்து மேலே முதல் பாசிட்டிவ் எனர்ஜி பாட்டு கேட்டுட்டு அவங்க தான் உள்ளே வந்து நாங்கள் வரோன்னு வந்தாங்க. திங் மியூசிக் சந்தோஷ் திரும்ப சொன்னார், சார் இந்த நிவாஸோடைய பெஸ்ட் ஆல்பம் இதுன்னு. ஸோ அது எல்லா இடத்துலையுமே வந்து கவர் ஆகிருக்கு, எல்லாருமே திரும்ப சொல்கிறாங்க. ஸோ சந்தோஷம். நிவாஸ் ஆல் த பெஸ்ட். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த இது இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நன்றி நான் சொல்ல வேண்டியது அசோக். ஏன்னா இந்த கேரக்டரை யார் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப முயற்சி செஞ்சுட்டே இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நான் 2-3 ஹீரோவோட கதை சொன்னேன், இது ஹீரோ மாதிரி இல்லையே அப்படின்லாம் இது பண்ணாங்க. அசோக் கதையை நம்பி உள்ளே வந்தார். ஈவன் அசோக் இந்த ஆவரேஜ் கேட்டு அவங்க அப்பா கூட சொல்லிட்டு இருந்தார், என் பையன் மாதிரியே தெரியலைங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அசோக் வந்து விஐடியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஐடியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து செக்யூரிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னா காலேஜில் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அசோக் ஸ்பாட்டுக்குள்ள விட மாட்டேன்ட்டாங்க, யாரோ வேடிக்கை வாழ்க்கை வந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தாங்க இந்த படத்தோட ஹீரோ, நான் தம்பி உரம் வந்தப்பா அப்படின்னு அசோக் ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்டு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்தார். ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக அந்த சீன் பண்ணுறப்பவே யூனிட்டில் கைத்தட்டல் வாங்குறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ சாதாரண அது ஒரு நம்முடைய எல்லா யூனிட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பிரமாதமான ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீனுக்கு வந்து மொத்த பேரும் கைத்தட்டி இது பண்ணாங்க. இந்த படத்தில் அசோக்குக்கு ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற ஐடென்டிட்டி தான் என்னுடைய ஐடென்டிட்டியாக நான் பார்க்குறேன். இதுதான் முழுமையான வெற்றியாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் படத்துக்கு பலமாக இருந்திருக்காங்க. நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த பலம் அவங்களுக்கு பலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வெளிவந்த பிறகு
இதுக்கு பிறகு நான் நன்றி சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் சூர்யா சார்லாம் இருக்கார். நான் சார்னு சொல்கிறதுன்றது எனக்கு இதுவாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு 10 வருஷமாக ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ண ஒரு இது என் வாழ்க்கையினுடைய முக்கியமான சமூக கரைக்கான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யாவுடைய கனவு. அந்த கனவுல நானும் ஒரு பார்ட், என்ன மாதிரி நிறைய பார்ட் அங்கே இருக்காங்க. இது அகரம் மேடையாக மாறிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக நானும் தவிர்க்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ சிவகுமார் சார், சூர்யா, கார்த்தி, பிரகாஷ் ராஜ், இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற தரணி, இவங்க வந்து எல்லாருமே வந்து கதிர் வந்து என்னுடைய அண்ணன் ஆர்டரக்டர்னு சொல்கிறத விட இந்த மாதிரி ஒருத்தருமே பர்சனல் அக்கறையோட இந்த விஷயத்த வந்து பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக நான் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் இன்னொன்று கபிலன் எனக்கு பத்திரிகையிலேருந்து நண்பர். நாங்கள் அவரை 2 வீலரில் கூட்டிகிட்டு போயிருக்கேன். நான் இப்போ கூட சொல்ல வேணா தலைவா அப்படின்னாரு. ஏன்னா இங்கேருந்து 2 வீலரில் கூட்டிகிட்டு போய் பாட்டு எழுத இது இருக்குது. ஸோ நிறைய எந்த இதுக்கும் ஃப்ளெக்சிபிளாக நல்ல பாட்டு வரணும் அப்படின்னு அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், தலைவா நீங்கள் ஜெயிக்கணும் தலைவா, தலைவா நீங்கள் ஜெயிக்கணும் தலைவான்னு சொல்லுவார். கவிஞனுடைய வார்த்தை பலிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி கபிலன், ரொம்ப அருமையான பாடல்களை கொடுத்துருக்கீங்க. என்னுடைய முதல் படம் உங்களுடைய ஒட்டுமொத்த பாடல்களோட வருது. உங்களுக்கு தனிப்பட்ட என்னுடைய நன்றி. எல்லாத்தையும் விட இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அண்ணெல்லாம் வந்திருக்காரு. எங்கேயோ ஒரு கூட்டத்தில் ஒருத்தராக உட்காந்துருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய படிப்பை நிறுத்தி தான் நான் PhD வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னுடைய கிளைகள் எங்கே பிறந்தாலும் என்னுடைய வேர் வந்து என்னுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களுக்குள்ள இருந்து தான் இருக்குது. எங்கேருந்தோ பார்த்து கைத்தட்டி சந்தோஷப்பட்டு போயிடுவாங்க. அம்மாட்ட சொன்ன ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்மான்னு, இப்போ தானேப்பா ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸில் மாதிரி ஆடியோ ரிலீஸு, சரி எது பண்ணாலும் நல்லா பண்ணுப்போம், அவ்வளோதான் அவங்களுடைய அதிகபட்ச வாழ்த்தாக இருந்தது. எது பண்ணாலும் நல்லா பண்ணுன்றது திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கு இங்கே இந்த இடத்துல எல்லாம் அவங்க வர முடியலன்னு சொல்லி ஊரில் இருக்காங்க. ஸோ என்னுடைய உறவுகள், என்னுடைய வாழ்க்கை துணையிலிருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்குமான ஒரு அடையாளமாக, தனித்துவமான ஒரு அடையாளமாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ எழுதிட்டு வந்தாலும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சுங்க. முக்கியமான ஒரு விஷயம், விஐடி, நான் என்னுடைய ஊர் வேலூர். ஸோ இந்த படத்துக்கு ஒரு காலேஜ் வேணும். காலேஜில் எங்கே போனாலும் நிறைய காசு கேட்குறாங்க. 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பர் டே கேட்குறாங்க. நம்ம எடுக்கிறது ஒரு மிடில் பெஞ்ச் பையனை பற்றினும் இருக்காது. அவ்வளோ சிங்கமாக இருந்தால் செட்டு போட்டு எடுக்கலாம் காலேஜில். ஆர்டர் திரும்ப சொல்லுவார், ஏப்பா நீ எடுக்கிற படத்தோட பட்ஜெட் நான் சிங்கத்தில் போகிற செட்டு காசு விட கிடையாது தெரியுமா உனக்கு அப்படின்னுவார். என்னை எடுத்து வந்து விலைக்கேற்ற வைக்கிற, பலூன் கட்ட விடுற, இதுக்கு எதுக்கு ஆர்டர் ரைட்டர் அப்படின்னு திரும்ப கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு காலேஜ் பசங்க இந்த ஆம்பியன்ஸ், ஆனால் படத்தில் வந்து ரிச்சாக தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களால வர முடியல. விஐடி செல்வம், விஐடி காலேஜ் எங்கள் தாய் வீடு மாதிரி இருந்தது. அந்த வீட்டில் வந்து அங்கே வந்து எங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. பசங்கள்லேருந்து இது லெக்சர்ஸ்லேருந்து இது காலேஜினுடைய ஊழியர்கள் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். நல்ல கதைகள் நம்ம காலேஜில் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நான் அவங்களுக்கு செலுத்துற நன்றியாக நான் நினைக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்தமாக நான் யாராவது விடுபட்டிருந்தால் அது கவனக்குறைவினாலையும் இங்கே நின்று பேசுகிற பதட்டத்தினாலையும், கீழே இறங்கி பேசினா தெளிவாக பேசுவேன், இங்கே நின்று பேசுகிறதுல ஒரு சின்ன இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நின்று நான் இது பண்ணிக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் இடத்துலேருந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய சக பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்ல முடியும் இருக்கிற அத்தனை பேர். இதுவும் அவங்க எல்லாருக்கும் என் மனத்தின் அடி ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்குவேன். மிடில் கிளாஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள், பல வார்த்தைகள் சொன்னாலும் எல்லாமே ஒரே விஷயம். முன்னாடி இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, பின்னாடி இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, நடுவில் இருந்தால் நோட்டீஸ் ஆகாமையே போயிடுற மாதிரியான ஒரு இது. ஸோ அப்படி அதை பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு பெரும்பான்மையினுடைய ஒரு கதையாக இந்த படம் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது பண்ணலான்னு முடிவு பண்ணி ஆரம்பித்தது. ஆரம்பத்துலேருந்து எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சது. அண்டு இதில் ஒவ்வொருத்தராக பிரமோத், அவர் குக்கு வந்து பார்த்துட்டு அவருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் அமையும் சொல்லிட்டு அவர்கிட்ட PK வர்மா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொரு கதிர் சார் அவர் ஞானவேலோட எங்களோட பண்ணாலும் ஞானவேலோடையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதனால் டிஃபால்ட்டாக எனக்கு கதிர் சார் வந்து இந்த ப்ராஜெக்டில் இணைஞ்சிக்கிட்டார். இப்படி ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஷேப்புக்கு வந்துச்சு. அண்டு மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறப்போ நிறையா யோசிச்சு நிவாஸ் கிட்ட போனோம். இந்த படத்தில் எங்களுக்கு சர்ப்ரைஸ் நிவாஸ் தான். அவர் பார்க்குறக்கு ஃபஸ்ட் பெஞ்சர் மாதிரி இருந்தார்.
ஃபஸ்ட் பேசினப்போ அதுக்கப்புறம் மிடில் பெஞ்சன் மாதிரி இருந்தார், திடீர்னு பேக் பெஞ்சன் ஆகிட்டார். இந்த விழாவுக்கு வருகை வந்து இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும், இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க, நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் ரமணியம் டாக்கீஸ் சார்பாகவும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க. உண்மையில் நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. அட நாசமா போகிற எடுவட்ட வேலை 4000மா 4000 வாங்கிட்டு அரை மணி நேரத்தில் விடுறானா? ஏன்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் வெடிய வெடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கேடா. எடுவட்டவை ஏமாத்திட்டாயடா. 4 பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடித்து காசை வாங்க போடுறான்னு கிளவி. அவனை ஆளை எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. லெஜெண்டுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது. எனக்கு தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது வந்து ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். கோப் கபாப் டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன். அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன். நான்